ஹாய் கைஸ், வெல்கம் டு தர்னாஸ் கிச்சன். இப்போது நம்ம பால் கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான அளவுக்கு வெல்லத்தை தூள் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் கொழுக்கட்டை செய்யறதுக்கு நிறைய மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் ஈஸியாகவும் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு, இல்லைனா நீங்கள் ஏதாவது பேன் வச்சுட்டு அதில் தண்ணி ஒரு சொம்பு தண்ணி அளவை ஊற்றிக்கணும். சொம்பு தண்ணியை ஊற்றிட்ட பிறகு அந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகணும். நல்லா சூடாகி நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு சூடாகிற போது நல்லா கொதி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவு எடுத்து அந்த குழாயில் போட்டுட்டு நம்ம புழிஞ்சு விடணும். நம்ம எப்படி முறுக்கு புழிவோமோ அதே மாதிரி இதை புழிஞ்சு விடணும். நீங்கள் புழிஞ்சு விடுறது மூலயமா உங்களுக்கு சீக்கிரமாக வேலை நடந்துடும். நம்மளுக்கு பால் கொழுக்கட்டையும் நல்லா உதிரியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம புழிஞ்ச ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறது மூலயமா. பால் கொட்டையும் டேஸ்ட்டாக வரும், டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இப்போ நல்லா வேகணும். அது நல்லா வேக வைக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும், இல்லை 10 to 15 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறத நீங்கள் உங்களோட கரண்டியை வச்சு லைட்டாக இது பண்ணிங்கன்னா அது லைட்டாக உதிரி மாதிரி ஆகிடும். உதிரியாக ஆகும்போது அது நல்லா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது நல்லா எவ்வளோ உதிரியாக எவ்வளோ சூப்பராக அழகாக வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம பால் ஆட் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஒன்றையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்ட பிறகு இப்போ நம்ம பால் ஆட் பண்ணலாம். நம்ம பால் திக்காக எடுத்துருக்கோம். ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா அதை கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஃபுல்லாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு அதிகமாக போட தேவையில்ல. சும்மா நம்மளுக்கு இனிப்பு தரத்துக்காக உப்பை சேர்க்குறோம். இனிப்பு மட்டும் போட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்தோன்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெல்லத்தை பாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம். அந்த பாவு வெல்லத்தை அழகாக அப்படியே மேலே ஊற்றிட்டு மெதுவாக ஊற்றிட்டு பாவு வெல்லத்தை நல்லா நம்ம பாவு எடுத்து வச்சுருக்கனால நல்லா திக்காக இருக்குது. அதனால மிளகுட்டும் ஊற்றிட்டு ஒரு கிண்டிட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அதை கொழுக்கட்டையை வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை சுவையான பால் கொழுக்கட்டை உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் அடிக்கடிக்க செய்யணும்னு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட உதிரி எல்லாமே அப்படியே உதிரி ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்யூ. பை பாய்.